Good morning, students. How are you? Have your breakfast? Don't skip your breakfast. It will give more memory part to you. Then, today we are going to see our continuation of Tamil Nadu New Syllabus Standard 6 Subject Science Heat Lesson. Okay, Heat அப்படிங்கிற லெசன்ல இருந்து நம்ம கண்டினியூஷன் பார்க்க போறோம். Heat and temperature. என்ன பார்க்க போறோம்? Heat and temperature. அப்போ ஹீட்னாலும் டெம்பரேச்சர்னாலும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு டாபிக் கொடுத்துருக்கான். அப்போ ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பாருங்க. என்னன்னா இங்கே பாருங்க, 2 glass ஆஃப், இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு, இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு, இந்த கிளாஸ்ல நான் என்ன போட்டிருக்கேன்னா ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ்ல ஒரு கப் ஆஃப் காஃபி வச்சிருக்கேன். சரியா? அப்போ இதில் எது ஹாட்டாக இருக்கும், எது கோல்டாக இருக்கும்? இந்த ஐஸ் கியூப் வச்சிருக்க கப்பு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், கோல்டாக இருக்கும். அதே இது இந்த காஃபி வச்சிருக்க கப்பு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்படி தானே? இது நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? நம்ம எப்படி நான் பிடிச்சிருக்கும் போது என் கையில் ஃபீல் ஆகுது, எனக்கு இது ரொம்ப கூலாக ஃபீல் ஆகுது, இது ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. நீங்களே வீட்டில் பண்ணி பார்க்கலாம். ஃபீல் ஆகுமா? அப்போ அது என்ன சொல்லலாம்னா டெம்பரேச்சர். சரியா? இது கூல்னஸ், இது ஹாட்னஸ், இது என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர். இப்போ இந்த காஃபி மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த காஃபி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த காஃபியை நான் எப்படி ஹீட் பண்ணியிருப்பேன், ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணியிருப்பேன். ரைட்டா? ஹீட் பண்ணும்போது ஸ்டவ் என்ன செய்யும், ஒரு 100 டிகிரி இல்லைனா 1000 டிகிரி செல்சியஸில் இதை ஹீட் பண்ணும். இந்த காஃபியை ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணும்போது இந்த காஃபி வச்சிருக்க அந்த பாத்திரம் வந்து என்ன செய்யும், ஹீட் ஆகும். அது ஹீட் ஆன பிறகு அந்த பாத்திரத்தினால உள்ள இருக்க இந்த காஃபி என்ன செய்யும், ஹீட் ஆகும். ரைட்டா? இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளோட கோல்ட்னஸ், ஒரு பொருளோட ஹாட்னஸ் கண்டுபிடிக்கிறது தான் என்னது, டெம்பரேச்சர். அதே இது ஹீட் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர். இப்போ ஸ்டவ்ல இருக்க 100 டிகிரி செல்சியஸ் ஃப்ளேம், அந்த தீயில இருந்து ஹீட் வெளியில வந்து அது இந்த பாத்திரத்தில், ஐ மீன் இதே நீங்க எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வருது, இந்த கப்பில் இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இந்த காஃபிக்குள்ளே போகுது. அப்போ இந்த காஃபி என்ன செய்யும், அதனால இது ஹீட் ஆகும். ஓகே, இப்போ இது எப்படி ஹீட் ஆகுது, இது ஹீட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி ஹீட் ஆகுது? இப்போ நம்ம இந்த காஃபி கப்பை தான் எடுத்துப்போம். நான் காஃபி கப்பை பெருசாக எடுத்துக்கிறேன். ஓகேயா? இங்கே ஸ்டவ் இருக்கு, இது வந்து ஃப்ளேம். இது என்னது, ஃப்ளேம். ஃப்ளேம்னா என்னது, தீ வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதில் வந்து காஃபி வச்சிருக்கேன். இதில் என்ன வச்சிருக்கேன், ஒரு காஃபி வச்சிருக்கேன். ஓகேயா? காஃபி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை வந்து 1000 டிகிரி செல்சியஸில் நான் ஹீட் பண்ணுறேன். இந்த காஃபியை நான் 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன செய்யும்னா, இப்போ இந்த இந்த ஃப்ளேம் இருக்குல்ல, இந்த ஃப்ளேம் எதனால உருவாயிருக்கு, ஃப்ளேம்ல என்ன இருக்கும், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் என்ன செய்யும்னா இந்த பாத்திரத்தில் போயிடும். இந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் நிறைய இருக்கும். சரியா? இந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் என்ன செய்யும்னா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும். இப்போ நமக்கு ஃபீவர் வந்து எப்படி நடுவோல, அதே மாதிரி இந்த என்ன செய்யும், இந்த ஃப்ளேம் வந்து வைப்ரேட், இந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகி இதில் போகும். இந்த பாத்திரத்தில் போகும். இந்த பாத்திரத்துல என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். அது என்ன செய்யும், இது மாதிரி அதுவும் என்ன செய்யும், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும்னா இந்த காஃபில போகும். காஃபில என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் என்ன செய்யும், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி வைப்ரேட் ஆக தான் இந்த ஃப்ளேம்னால, இந்த தீனால இந்த பாத்திரம் சூடாகுது. இந்த பாத்திர சூடுனால இந்த காஃபி சூடாகுது. புரிஞ்சுதா? இதுதான் என்னது, ஹீட். இதுதான் உங்க புக்ல கொடுத்துருக்கான். ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஹீட் அப்படி ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா how fast the atoms or molecules move or vibrate within a substance. எவ்வளவு ஃபாஸ்டா, இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா இந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் வந்து இப்படி வைப்ரேட் ஆகி போயிட்டே இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகுது, அது என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர். ஏன்னா இப்போ பாருங்க, இந்த காஃபி நான் சூடு பண்ணும்போது சீக்கிரமா வைப்ரேட் ஆகி இது சூடாயிட்டு. இது வந்து இப்போ எப்படி இருக்கு, கோல்டா இருக்கு. அப்போ இது இதுவரை ஹீட் பண்ணல.
ஹீட் பண்ணாதனால இது வந்து என்னது, இது கோல்ட்னஸ் டெம்பரேச்சர் தான். இது வந்து என்னது, ஹாட்னஸ் டெம்பரேச்சர். அப்போ என்னது, டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா how fast the atoms or molecules vibrate, அதுதான் நான் சொல்லுவோம் டெம்பரேச்சர். இது ஹீட் அப்படின்னு சொன்னா ஹீட்னால ஒரு டெம்பரேச்சர் தான். ஹீட்னால ஒரு டெம்பரேச்சர், சூடு தானே, சூடு இல்லைனா கோல்டு, ஹீட்னால ஒரு டெம்பரேச்சர் தான். இதுல என்னன்னா எவ்வளவு மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஆச்சு, இதுல வந்து எவ்வளவு ஃபாஸ்டா, டெம்பரேச்சர்னா எவ்வளவு ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகுதுன்னு கேட்குறான். டெம்பரேச்சர்னா எவ்வளவு ஃபாஸ்டா வைப்ரேட் ஆயிருக்கு. அது ஹீட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மாலிக்யூல், ஹவு மெனி மாலிக்யூல், எவ்வளவு மாலிக்யூல் வைப்ரேட் ஆச்சு, எவ்வளவு மாலிக்யூல், 10 100 1000 அவ்வளோ எவ்வளவு மாலிக்யூல் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்றது என்னது, ஹீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர்ல என்னன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி, இது என்ன மெஷர் பண்ணணும்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல். அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர், இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் எடுத்துப்போம், இதுதான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது இப்போ நான் இதை ஹீட் பண்ணுறேன், இந்த ஐஸ் கியூபை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன செய்யும், முதல்ல கீழே ஹீட் வரும், அப்படிதான் ஹீட் வந்துட்டு அப்படியே இந்த இங்கே போது வாட்டர் இருக்குது, தெரியுதா, வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் ஹீட் ஆகும். திரும்ப தான் என்ன செய்யும், அங்கே இருக்க ஐஸ் கியூப் ஹீட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும், ஹீட் ஆகும். அப்போ அது என்னது, டெம்பரேச்சர். அதே இது ஹீட் அப்படின்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஹீட்னா இது முடிச்சாச்சு, இது இப்போ ஃபுல்லாக ஹீட் ஆகி தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னா என்னது, இது ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. இப்போ நம்ம ஒரு சரி, இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, தெர்மாமீட்டர். இது என்னதுன்னா ஒரு தெர்மாமீட்டர், மாடல் ஆஃப் தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல் இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மாடல் ஆஃப் தெர்மாமீட்டர். இது வந்து ஒரு பொருளோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஓகேயா. தென் நம்ம அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு பீக்கர் எடுப்போம். 2 பீக்கர் எடுத்துப்போம். இந்த பீக்கரில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. இந்த பீக்கரில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதில் வந்து 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதில் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. நான் இதை ரெண்டையும் ஹீட் பண்ணுறேன். ஒரே மாதிரி ஃப்ளேம் வச்சு தான் என்ன செய்கிறேன், ஹீட் பண்ணுறேன். எந்த பீக்கர் சீக்கிரமாக ஹீட் ஆகும், எந்த தண்ணி சீக்கிரமாக ஹீட் ஆகும், இந்த தண்ணி தானே. இங்கே வந்து எவ்வளோ தான் இருக்குது, 1 லிட்டர். 1 லிட்டர், இங்கே 5 லிட்டர் இருக்குது. 1 பெருசா 5 பெருசா, 1 தான், 5 தான் பெருசு. அப்போ எதுதான் சீக்கிரம் ஹீட் ஆகும், 1 தான் என்னது சீக்கிரமாக ஹீட் ஆகும், கொஞ்சம் தான் சீக்கிரமாக ஹீட் ஆகும். அப்போ இது எதனால் எப்படி சீக்கிரமாக ஹீட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரம் என்னது, இந்த வெசல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ரெண்டாவது இதில் இருக்க ஆட்டம்ஸ் அல்லனா மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அதனால தான் என்ன செய்யுது, இந்த பொருள் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா. அடுத்து பாருங்க, இன்னொன்று இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது உங்கள் புக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் தெரியாட்டா கூட உங்கள் புக்கில் கூட பார்க்கலாம். இதே பிக்சர் உங்கள் புக்கில் இருக்குது. இது என்னன்னா, இப்போது இதில் வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கேன். சரி, அந்த வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அடுத்து ஒரு ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன், அதுவும் என்னது 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. திரும்ப ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன், அது 50 டிகிரி செல்சியஸில் எடுத்திருக்கேன். திரும்பவும் 90 டிகிரி செல்சியஸில் ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து எது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இந்த வாட்டர் தானே ரொம்ப ஹாட்டாகும், ரொம்ப ஹாட்டாகவும் டெம்பரேச்சரும் இதில் தான் என்னது அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போ இதுவும் 100 தான், இதுவும் 100 தான். ஆனால் இதில் இருக்க குவான்டிட்டி வந்து என்னது பெருசாக இருக்கனால இதுதான் என்ன ஹாட்னஸ் டெம்பரேச்சர் எல்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான். பவித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. யாரு, பவித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி ஒரு டீ கப் வச்சு டீ குடிச்சிட்டு இருக்கா. அவள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. சரியா, ஒரு குளத்துக்கு பக்கத்தில் டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவர் யோசிக்கிறா, என் கையில் இருக்க காஃபி ரொம்ப ஹாட்டாக இருக்கு, ஆனால் அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளம் ரொம்ப கூலாக இருக்கு. அப்போ அவள் சொல்கிறா, என் கையில் இருக்க காஃபியில் தான் ஹீட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே தான் ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். ஆனால் உண்மையிலே எது அதிகமாக இருக்கும், இமேஜின் பண்ணி பாருங்க.
இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ என் கையில் ஒரு காஃபி இருந்துச்சு. அந்த காஃபி வந்து காஃபியோட குவான்டிட்டி எவ்வளோ தான் இருக்குது? இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. இது ஒரு குளம்னு நீங்கள் நினச்சி பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி தான் இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதில் இருக்க தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இருந்தாலும் நம்ம காஃபியோட டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது, காஃபியோட ஹாட்னஸை ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்க ஹீட்டு தான் என்னது அதிகமாக இருக்கும். சரி, அதில் இருக்க ஹீட்டு தான் என்னது இந்த வால்யூம் இது பாண்டில் இருக்க ஹீட்டு தான் என்னது அதிகமாக இருக்கும் கம்பேர் டு நம்ம டீ காஃபி கப் ஆஃப் டீயில் இருக்க ஹீட்டை விட. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஃப்ளோ ஆஃப் ஹீட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஃப்ளோ ஆஃப் ஹீட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் தெர்மல் இக்விலிபிரியம். தெர்மல் இக்விலிபிரியம். இந்த இக்விலிபிரியம்ங்கிற வார்த்தை இங்கே இதுவரை கேட்டிருக்க மாட்டீங்க. தெர்மல்ங்கிற வார்த்தையும் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். தெர்மல் அப்படின்னா நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்? ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஹீட்னஸ், கோல்ட்னஸ், ஹாட், ஹீட்டு தான் சொல்லுவோம். சரியா? தெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். இக்விலிபிரியம், இக்விலிபிரியமா நம்ம கேட்டிருக்கோம். என்னன்னா ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? அந்த ஈக்குவலை தான் குறிக்கிறது இக்விலிபிரியம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கு, அவ்வளோதான். தெர்மல் equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other temperature. தெர்மல் equilibrium எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. தெர்மல் equilibrium எப்போ நடக்கும்னா ரெண்டு பொருள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இதுதான், இங்கே பாருங்க. ரெண்டு பொருள் இருக்கு. ரெண்டு பொருளை தனித்தனியாக வச்சிருக்கோம். சரியா? ரெண்டு பொருளை தனித்தனியாக வச்சு அதோட டெம்பரேச்சரை செக் பண்ணுறோம். டெம்பரேச்சரை செக் பண்ணும்போது ஒன்னோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு. இங்கே பாருங்க, உன்னோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா? இன்னொரு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து ஒன்றா வைக்கிறோம். வைக்கும்போது ரெண்டோட டெம்பரேச்சரும் ஈக்குவலாக மாறுது. இங்கே பாருங்க, ரெண்டோட டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு பொருளோட டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கா? இதுதான் என்ன சொல்லுவோம்னா தெர்மல் இக்விலிபிரியம். சிம்பிளா இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிக்கணும். இது என்னன்னா ஒரு ரெண்டு பொருள் இருக்கு. அந்த பொருளில் ஒன்னோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு, இன்னொரு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கு. ரெண்டு பொருளை நம்ம என்ன செய்கிறோம்னா சேர்த்த பிறகு என்ன செய்யுது? அதோட ரெண்டோட டெம்பரேச்சர் என்ன செய்யுதுன்னா ஒரே மாதிரி மாறுது. ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகுறதுனால இதை என்ன சொல்லுவோம்னா தெர்மல் எக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, கீழே இருக்கு. இதை விட உங்களுக்கு ரொம்ப புரியும். என்னன்னா இப்போ ஒரு பொருளோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி, இன்னொரு பொருள் வந்து 0 டிகிரி. இப்போ எக்ஸாம்பிள் இது 100, இது 0ன்னு சொல்லலாம். கப் ஆஃப் காஃபி வந்து 100 டிகிரி, இது ஐஸ் கியூப் வந்து 0 டிகிரின்னு சொல்லலாம். சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம்? மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இது ரெண்டையும் வச்சுக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? மிக்ஸ் பண்ணோன்னே என்ன செய்யணும்னா இது நம்ம தனியாக அடுத்து 50-50 கூட பிரிக்கலாம். இங்கே பாருங்க, 50-50. இப்போ 100ம் 0வும் 100 + 0 என்னது? 100 + 0 100. 50 + 50 100. அப்போ ரெண்டுமே என்ன செய்யுது? ஈக்குவலாக மாறுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், தெர்மல் இக்விலிபிரியம். ஓகேயா? தெர்மல் இக்விலிபிரியம். ஓகே, அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இதை பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுது? நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? ஸ்கூலுக்கு போகலைன்னா நம்ம வீட்டில் அம்மா அத்தை கொண்டு சொல்லுவோம், அப்படி தானே? என்னது? அம்மா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குமா, தொட்டு பாருங்கம்மா, ரொம்ப காய்ச்சலாக இருக்குமா அப்படி சொல்லி நம்ம வீட்டில் இருப்போம்ல. அப்போது இதுவும் வந்து ஒரு தெர்மல் எக்விலிபிரியம் தான். எப்படின்னா இங்கே ஒரு பையனுக்கு ஃபீவராக இருக்குது. அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்து அதில் என்னது கிளாத்தை டிப் பண்ணி அதை புழிஞ்சு இப்படி தலையில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்யுது? ஹாட் வாட்டரில் கோல்டு வாட்டர் எடுத்து டிக் பண்ணி அவனுக்கு தலையில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அவன் உடம்புல ஒரு இப்போ ஃபீவர்னா என்னது? உடம்பு வந்து சூடாக இருக்கும், ரைட்டா? அப்போ உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த ஜில்லான தண்ணி அவன் உடம்புல படும்போது அது ரெண்டும் என்ன செய்யணும்? இக்விலிபிரியம் ஆயிரும். ரெண்டுமே ஈக்குவல் ஆகி நம்மளோட டெம்பரேச்சர், நம்மளோட ஃபீவர் வந்து கம்மி ஆயிரும். சரியா? இது வந்து என்னது? ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இனி அடுத்து என்னன்னா
இப்போ நான் இந்த காஃபி எடுத்துக்கிறேன். இந்த காஃபியை நான் இப்படி பிடிச்சிருக்கேன். ஓகேயா? ஓகே. இப்போ நான் இருக்கிற ரூமோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி செல்சியஸ். 32 டிகிரி செல்சியஸ். ஆனால் இந்த கப் ஆஃப் காஃபியோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸ் சூடாறிட்டு 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நான் இந்த கப்பை இப்படி பிடிக்கும்போது இப்படி ஹோல்டு பண்ணும்போது அதே மாதிரி என்னோட டெம்பரேச்சர் ஒரு 36 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பை ஹோல்டு பண்ணும்போது என்னோட டெம்பரேச்சர், இந்த காஃபியோட டெம்பரேச்சர், இந்த ரூம் டெம்பரேச்சர் 3 சேர்ந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெம்பரேச்சரை தரும். இதுதான் என்ன சொல், இது வந்து என்னது, ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியம். ஒரு ஈக்குவலான டெம்பரேச்சர் எனக்கு தரும். இது வந்து என்னது, ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியம். அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு 12 o'clock இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மத்தியானம் 12 o'clock பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வெளியே வந்து நின்று பாருங்க. மத்தியானம் 12 o'clock நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து நின்று பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நீங்கள் வெளியே வந்து நின்னா சூரிய வெளிச்சம் மீன்ஸ் சன்லைட் உங்களுக்கு கரெக்டாக அவங்க தலை மேலே படும். உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ரைட்டா? ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படா வீட்டுக்குள்ளே போகலாம், எப்படா வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ரைட்டா? அப்போது அது வந்து என்ன செய்யும், அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ சம்மர் டேஸ்லலாம் என்ன மாதிரி க்ளோத்ஸ் ஐ மீன் ட்ரெஸ், என்ன மாதிரி ட்ரெஸ் போட சொல்லியிருப்பாங்க? பிளாக் ட்ரெஸ் யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? பிளாக் யூஸ் பண்ணவே கூடாது. ஒயிட் கலர், லைட் கலர் ட்ரெஸ் போடுங்க. அப்போது ஹீட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. ஓகேயா? நம்ம ட்ரெஸ் எப்போவுமே, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எப்போவுமே ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். டார்க் கலர் ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணும், லைட் கலர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. அப்போ என்ன செய்யணும், அந்த சம்மர் இப்போ நீங்கள் வெளியே போய் நிற்கிறீங்கன்னா ஒரு லைட்டான ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை வந்து ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்காது. இப்போ நீங்கள் யாராவது டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு வெளியே போய் நின்று பாருங்கள், ஹீட் வந்து உங்களை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். தென் செகண்ட் ஒன், இப்போ நீங்கள் வந்து என்னது, ஒரு ஜில்லான இப்போ நமக்கெல்லாம் ஹாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ நியூஸ் பார்க்குறவங்கலாம் வந்துட்டுன்னா பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ ரொம்ப பனிப்பொழிவாக இருக்குது. ஸ்னோஃபால் சூப்பராக இருக்குதா, அந்த ஸ்னோஃபால் இருக்குது. அப்போ அங்கே வந்து நீங்கள் நம்ம போட்டிருக்க மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டு நிற்க முடியுமா? முடியாது. அவங்க நம்ம என்ன பண்ணணும், சுற்று போடணும், தொப்பி வைக்கணும், க்ளவுஸ் போடணும், பூட்ஸ் போடணும், நிறைய போடணும். ரைட்டா? அப்போது நம்ம அதெல்லாம் போடும்போது அங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன செய்யும், ஈக்குலிபிரியம் ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி படித்தோம். ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் தெர்மல் ஈக்குலிபிரியம் பற்றி படித்தோம். ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன பற்றி படித்தோம். தென் கோல்ட்னஸ்னா என்ன, ஹாட்னஸ்னா என்னன்னு பற்றி படித்தோம். I think you understand the topic what I have taught today. Okay, all of you take your evaluation part. Page number 14. Page number 14. எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் எவால்யூஷன் பார்ட் கொஞ்சம் மார்க் பண்ணியிருப்பேன். மார்க் பண்ணதவங்க இந்த வீடியோ பாருங்கள், நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி தரேன். ஓகேயா? ஓகே, ஃபர்ஸ்ட் choose the correct answer. When an object is heated, the molecules that make up the object, option A, began to move faster. Option A, first option A. Then second question, option A. Okay, then second question, the unit of heat is option B, Celsius. The unit of heat is option B, Celsius. Choose the best answer, option A. Then second question, option B. Then third question, 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. The temperature of the mixture will be option D, around 40 degrees Celsius. Option D, around 40 degrees Celsius. Then fourth question, an iron ball at 50 degrees Celsius is dropped in a mug containing water at 50 degrees Celsius. The heat will not flow from iron ball to water or from water to iron ball. Option B. Fourth question, option B. Then fill in the blanks. First question, heat flow from dash body to dash body. Hot body to cold body.
Heat flow from hot body to cold body. Heat flow from hot body to cold body. The second one, the hotness of the object is determined by its temperature. Hotness of the object is determined by its temperature. 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 Third question, the SI unit of temperature is. Third question, the SI unit of temperature is Kelvin. 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 Fourth one, solid dash on heating and dash on cooling. Expand. EXPAND. COOLING. Cooling. Expand on heating and contact. CONTACT. Contact on cooling. Two bodies are said to be in the state of thermal dash if there is no transfer of heat taken place. Equilibrium. 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 Then Roman number 3, true or false. If false, give the correct statement. Whether you written this? True or false? Question number 1. Heat is a kind of energy that flows from hot body to cold body. Answer true. TRUE. Answer true. Second question. Steam is formed when heat is released from water. Answer is true. Third question. Thermal expansion is always a dash. False. Is always a nuisance. Nuisance. This is false. Cut the nuisance. Nuisance cut பண்ணுங்க. Cut பண்ணிட்டு beneficial அப்படினு எழுதுங்க. Nuisance cut பண்ணிட்டு beneficial. Nuisance cut பண்ணிட்டு beneficial. 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 அதுக்கப்புறம் borosilicate glass do not expand much on being heated. Option இது answer true. Answer true. Fifth question. The unit of heat and temperature are the same. Answer false. The same cut பண்ணிட்டு different அப்படினு எழுதுங்க. Different. The same cut பண்ணிட்டு different அப்படினு எழுதுங்க. Okay. அடுத்து Roman number 5, match the following. Match the following. Heat. Heat ஓட answer. Match the following. Sorry, எனக்கு போர்டு இப்படி ஆயிடுச்சு. நான் நாளையில இருந்து கரெக்டா பண்றேன். Match the following. Roman number 5. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 4 5 2 3 1. 4 5 2 3 1. Heat ஓட ஆன்சர் ஜூல். Temperature ஓட ஆன்சர் கெல்வின். Thermal equilibrium ஓட ஆன்சர் no heat flow. Ice cube ஓட ஆன்சர் 0 degree Celsius. Boiling water ஓட ஆன்சர் 100 degree Celsius. Then analogy. Heat joule, temperature Kelvin. அந்த analogyல வந்து temperatureக்கு என்ன எழுதுங்க? Kelvin. 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 Kelvin எழுதுங்க. Kelvin. Ice cube 0 degree Celsius. Boiling water 100 degree Celsius. 100 degree Celsius. Third one. Total kinetic energy of the molecule
heat, average kinetic energy, temperature, T-E-M-P-E-R-A-T-U-R-E, temperature, temperature. Okay, ini short answer detail தான் இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஹீட் லெசன்ல இருந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பத்தி பார்த்தோம். நான் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி தந்திருக்கேன். ப்ளீஸ் லேர்ன். ஓகே, வீட்டில் இருந்து யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய படிங்க. நம்ம நிறைய கற்றுக்கிறதுனால நமக்கு நிறைய அறிவு வளரும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி படிங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் என் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.